அக்ஷரா, இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல 8வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா? சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரமம் கரிஷாமி சித்திர்பாக்னேஸ்வரா. வெரி குட். இப்ப நான் 7வது ஸ்லோகம் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? நித்யானந்தே நிராதரே நித்யானந்தே நிராதரே நிஷ்கலாயை நமோ நமஹ நிஷ்கலாயை நமோ நமஹ வித்யாதரே விஷாலாக்ஷி வித்யாதரே விஷாலாக்ஷி சுத்த ஞானே நமோ நமஹ சுத்த ஞானே நமோ நமஹ. அப்படின்னு என்ன பார்த்தது ஞாபகம் இருக்கா? அதாவது நித்யானந்தே எப்பவுமே ஆனந்த நிலையில இருக்கக்கூடியதும், நிராதரே ஆதாரம், யாருக்கும் எந்த சப்போர்ட் தேவையில்லை. சரஸ்வதி தேவிக்கு நம்மள மாதிரி எனக்கு நம்ம வேற ஒருத்தருடைய துணை தேவையில்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு துணை தேவையில்லை. ஆமா ஆமா. நிஷ்கலாயை அதே மாதிரி ஒரு பகுதி மட்டும் கிடையாது, பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டா இருக்கக்கூடியவங்க. வித்யாதரே எல்லா வித்தைகளுக்கும் ஆமா அவங்கதான் கொடுக்கணும். அவங்க மனசு வச்சாதான் நமக்கு வித்தையே. ஆமா. விஷாலாட்சி எப்பேற்பட்ட கண்கள் கொண்டவங்க? ரொம்ப அழகான கண்கள், கருணை கொண்ட கண்கள். அப்புறம் சுத்த ஞானே நமோ நமஹ, நல்ல ஒரு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஞானம். சரியா? இப்படிப்பட்ட ரூபத்தை கொண்ட சரஸ்வதிக்கு என் நமஸ்காரங்கள். இப்ப நான் 8வது ஸ்லோகத்தை படிக்கிறேன், படிச்சுட்டு அப்புறம் பொருள் சொல்றேன். சுத்த ஸ்படிக ரூபாயை சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ சப்த பிரம்மி சதுர்ஹஸ்தே சர்வ சித்தியை நமோ நமஹ. இதுதான் ஸ்லோகம். சரியா? சுத்த ஸ்படிக ரூபாயை, நம்ம ஏற்கனவே ஸ்படிகம் நம்ம பார்த்திருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? என்ன எந்த பாட்டுல அப்படி ஸ்படிகம் அப்படின்னு வரும் ஒண்ணு? தோர்பிர் யுக்தா சதுர்பிம் அதான் போதும். அதுல வருதுல சதுர்பிம் ஸ்படிக மாலா, இது ஸ்படிக மணினிபைர் அக்ஷமாலான் ததானான்னு. அப்படின்னா கையில என்ன வச்சுட்டு இருப்பான்னு நம்ம பார்த்தோம். புஸ்தகம். புஸ்தகம் இல்ல, ஸ்படிக மணினி பேர் அக்ஷமாலான் ததானா. என்ன மாலை? அந்த நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மாலை மாதிரி, அந்த ஜபமாலை. ஜபமாலை, அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய ஜபமாலை. அது எப்படி இருக்கும்? ஸ்படிகம், கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டலால செய்யப்பட்ட மாலை அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? அந்த கையில மட்டும் ஸ்படிக மாலை இல்ல, ஸ்வரூபமே, சரஸ்வதியினுடைய ரூபமே ஸ்படிகம் தான். சுத்த ஸ்படிக ரூபாயை, ரூபம்னா ஃபார்ம், ஷேப் அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதியே ஒரு ஸ்படிகம், கிறிஸ்டல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பியோர் கிறிஸ்டல். இந்த பக்கத்துல பார்த்தா அந்த பக்கம் தெரியும்ல, அந்த மாதிரியாக சுத்த ஸ்படிகம். சுத்தம்னா ரொம்ப கிளீனா. ஆமா, அவ்வளவு கிளீனா இருக்கக்கூடிய ஒரு ஸ்படிகம் எப்படி இருக்குமோ அந்த ரூபத்தை கொண்டுள்ளவளே. சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்துல 3 சரீரங்கள். சரீரம்னா உடம்புன்னு அர்த்தம். சரீரம், தேகம், உடம்பு எல்லாம் ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தம் தான். 3 விதமான சரீரங்கள் இருக்கு. காரண சரீரம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதாவது ஆன்மா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. இந்த ஆன்மாக்கு இப்ப எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் 3 லேயர் போட்டுக்கிறோம், ரொம்ப குளிருது அப்படின்னா 3 லேயர் போட்டுக்கிறோம்ல நம்ம உடம்பு மேல, அந்த மாதிரி ஆன்மாக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்கு. சரியா? முதல் இது காரண சரீரம். காரண சரீரம்னா ஏன் நம்ம ஒரு போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிருக்கோம், நல்லது கெட்டது பண்ணிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்துல பிறக்கிறோம்ல. இப்ப பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் தேவைப்படுது இல்ல, சும்மா திடீர்னு நம்ம பிறக்க மாட்டோம். நம்ம போன ஜென்மத்துல ஏதோ பண்ணதுனால, நல்லது கெட்டதுக்காக நமக்கு ஒரு காரணம். அதனாலதான் நம்ம இந்த உடம்புல இப்ப ராமச்சந்திரன் அப்படின்னு நான் இங்க வந்து பிறந்திருக்கேன் பூமியில. ஆனா சுவாமிக்கு அப்படிலாம் காரணம் எல்லாம் தேவையில்லை. முதல்ல போன ஜென்மம்னே ஒண்ணு கிடையாது சுவாமிக்கு. ஏன்னா சுவாமி வந்து என்னைக்குமே இருக்கிறவர்ல, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, பிறந்த நாளும் கிடையாது இறந்த நாளும் கிடையாது. அது நமக்கு தான். அவங்களுக்கு அதனால ஜென்மம்ங்கிறதே இல்லைன்னா அப்ப அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு திடீர்னு ராமர் வந்து கௌசல்யா வயிற்றுல பிறக்கிறதுக்கு ராமருக்கு ஏதாவது, விஷ்ணுவுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? தேவையில்லை. அவர் இப்படி நினைச்சாருன்னா உடனே அடுத்த நிமிஷம் அவர் சங்கல்பத்திலேயே எல்லாத்தையுமே நடத்திடுவார்ல. அததான். ஆனா இந்த காரண சரீரம்ங்கிறது தான் நம்ம முதல் உடம்பு, ஆன்மாக்கு இருக்கக்கூடியது, நம்ம பிறக்கிறதுக்கான காரணம். 2வது சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு. இந்த சூக்ஷ்ம சரீரம்னா இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு. சரியா? ஏதோ நல்லதோ கெட்டதோ இன்னாருக்கு பிறக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நமக்கு மனசு வேணும், புத்தி வேணும், அப்புறம் சக்தி வேணும், பிராணன் வேணும், மூச்சு காத்து வேணும்,
புத்தி வேணும், மனசு வேணும், இதெல்லாம் தருது இல்ல, இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மம், நல்ல சூக்ஷ்மமா இவ பண்றாளே அப்படின்னா ரொம்ப சட்டில்னா தெரியுமா இங்கிலீஷ்ல, மைன்யூட்டா, சரியா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஏன்னா இப்ப எங்க உன் மனசை காமி அப்படின்னு சொன்னா யாராலையாவது மனசை காமிக்க முடியுமா? இல்லாட்டி உன் புத்திய காமி அப்படின்னா நம்ம செஞ்சுதானே காமிக்க முடியும். உடம்ப கிழிச்சு காமிக்க முடியுமா புத்தியோ மனசையும்? அதே மாதிரி பிராணன், மூச்சு காத்து இருக்கு, எங்க உன் மூச்சு காத்து காமி அப்படின்னா நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு மூச்சு விடுறாங்களா இல்லையா, பல்ஸ் இருக்கா இல்லையா பார்க்க முடியும். நம்ம வந்து மூச்சு இப்படி எடுத்துட்டா எக்யூப்மெண்ட் எல்லாமே அது என்னன்னா நம்ம மூச்சு காத்து இருக்குல்ல, மூச்சு காத்து பிராணன், அந்த எனர்ஜி, அந்த மூச்சு காத்து இருக்கு இல்லன்னா நம்மளால ஒண்ணுமே நடக்க முடியாது, ஓட முடியாது, பாடம் எந்த செய்கையும் செய்ய முடியாதுல்ல. அத நீ எனக்கு காமி, அந்த உன்னோட சக்தி, உன்னோட எனர்ஜி, உனக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி எனக்கு காமி அப்படின்னு சொன்னா காமிக்க முடியுமா? இதெல்லாம் காமிக்க முடியாத, வெளியில காமிக்க முடியாத விஷயம். ஆனா நமக்குள்ள அதுக்காக அப்ப உனக்கு எனக்கு காமிக்க முடியல, உனக்கு புத்தியும் இல்ல, மனசும் இல்ல, சக்தியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. இதெல்லாம் வந்து சட்டிலா இருக்கக்கூடிய விஷயம், வெளியில பேன்னு தெரியாது எல்லாருக்கும். இதுதான் சூக்ஷ்ம சரீரம். அதுக்கு ஏன் சூக்ஷ்ம சரீரம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வெளியில தெரியாது, சட்டிலா இருக்கு அதனால, சரியா? மூணாவது ஸ்தூல சரீரம். இதுதான் பாடி. ஒரு ஆம்பளையாவோ பொம்பளையாவோ மனுஷனாவோ மிருகமாவோ பறவையாவோ பூச்சியாவோ இந்த மாதிரி ஒரு பாடி வெளியில தெரியுதுல, அதுதான் காமிக்க முடியும் எல்லாருக்கும். அது ஸ்தூல சரீரம். இந்த மாதிரி 3 சரீரம் இருக்கு: ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்பதான் சொன்னேனே பாடி. இப்ப எனக்கு தோல் இருக்குல்ல, எனக்கு ஆம்பளைன்னு சொல்றது இல்ல, கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷ்ம சரீரம் மனசு, புத்தி, சக்தி, பிராணம். காரண சரீரம் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம், சரியா? இப்ப இந்த 3 சரீரத்துல இவங்க அகஸ்தியர் என்ன சொல்றாரு சரஸ்வதிய? சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ அப்படின்னு. சுவாமிக்கு பிறக்கிறதுக்கு காரணம் வேணுமா? தேவையில்லை. சரி, சுவாமிக்கு ஒரு வடிவம் வேணுமா? அதாவது ஒரு ஆம்பளை வடிவம், பொண்ணு வடிவம், அப்படி ஏதாவது வேணுமா? தேவையே இல்லை. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு அதனாலதானே சொல்றோம் நம்ம நரசிம்மரை. எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு பொண்ணா இருக்கணும், பையனா இருக்கணும்னு அப்படிலாம் இல்லைன்னா அவங்க உருவத்தை மாத்திக்க முடியும்னா அப்புறம் சரஸ்வதி வந்து பையனா கூட இருக்காங்க, ஏன் பொண்ணா இருக்காங்க? நம்ம உருவம் கொடுக்குறோமா? கடவுளுக்கு நிஜமாவே உருவம் கிடையாது. நம்ம தான் 4 கை, கையில ஒரு மாலை, ஒரு அக்ஷரம், இது ஜப மாலை, வேத புஸ்தகம், இதெல்லாம் நம்ம கொடுக்கறது தானே. இப்ப திடீர்னு சரஸ்வதி உன்னை நீ வேண்ட, சரஸ்வதி எனக்கு நீ நேர்ல காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டறன்னு வச்சுக்கோ, அவங்க எப்படி வருவாங்கன்னு நீ வெரி குட், நீ எப்படி நினைக்கிற அப்படிதானே வருவாங்க. அவங்க எனக்கு ஒரு சின்ன பையனா வரணும் அப்படின்னு நினைச்சா சின்ன பையனா, சரஸ்வதி சின்ன பையனா வருவாங்க. சரஸ்வதி நம்ம படத்துல எப்படி நம்ம பாக்குறோமா வேண்டோம், அப்படி வரணும்னா அப்படி வருவாங்க. அதனால அவங்களால என்ன ரூபத்தை வேணாலும் எடுக்க முடியும். அதனால அவங்க வந்து காரண ரூபே நமோ நமக அப்படின்னு சொல்லல அகஸ்தியர். அதே மாதிரி ஸ்தூல ரூபே நமோ நமக அப்படின்னு சொல்லல, சூக்ஷ்ம ரூபே நமோ நமகன்னு அதனாலதான் சொல்றாரு. ஏன்னா என்ன ரூபத்தை வேணாலும் எடுக்க முடியும் சரஸ்வதியால. அதனால அப்படிப்பட்ட ரூபத்தை, சூக்ஷ்மமான ரூபத்தை கொண்டுள்ள சரஸ்வதியே உனக்கு என்ன நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சப்த பிரம்மி சதுர் ஹஸ்தே அப்படின்னு. சதுர் அப்படின்னால எவ்வளவு? ஹஸ்தேனா என்ன? ஹஸ்தா, சம்யுக்த ஹஸ்தாஸ் அப்படின்னு. ஹஸ்தானா கை, கையின்னு அர்த்தம். ஹஸ்தானா கையின்னு அர்த்தம், சரியா? நம்ம யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது, தும்பிக்கை அது ஒரு கை மாதிரி இருக்கிறதுனாலதான் ஹாத்தி ஹஸ்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். நம்மளும் தும்பிக்கை அப்படின்னு சொல்றோம்ல. தும்பினா யானைமா, கையினா நம்ம கை, யானையோடைய கை தும்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இப்போ சதுர்ஹஸ்தே 4 கைகளை கொண்டுள்ள சரஸ்வதியே சப்த பிரம்மி, பிரம்மம் அப்படின்னாலே ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெருசு என்னவோ அதுதான் பிரம்மம், சரியா? இப்ப நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்றோம்ல, அது மாதிரி. அப்போ அதனாலதான் சுவாமிக்கு இன்னொரு பேரு பிரம்மம் அப்படின்னு. பிரம்மானே நம்ம கடவுள் இருக்காங்கல்ல, படைக்கிற கடவுள், அவருக்கே ஏன் பிரம்மான்னு பேரு அப்படின்னா இருக்கிறதுலே பெரியவர் அவர் தான் அப்படின்னு, சரியா? எல்லாத்தையும் படைக்கிறாருல. ஆமா, அவங்கதான் சுவாமியும் கிரியேட் பண்ணிருக்காங்க. மத்த தேவர்கள் எல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணிருக்காரு. இப்போ திருமூர்த்திகளை அவர் கிரியேட் பண்ண, இவரே விஷ்ணுவோடைய இதுல இருந்து வயிறுல இருக்கக்கூடிய தாமரையில தானே இருக்காரு. அதனால இவர் விஷ்ணுவும் சிவனையும் எல்லாம் இவர் கிரியேட் பண்ணல. இந்த திருமூர்த்திகள் சிவன் விஷ்ணுவை தவிர்த்து மத்த எல்லாரையும் கிரியேட் பண்ணாரு அவர், சரியா? சரி, அப்போ இங்க பிரம்மி ஆம்பளை, பிரம்மானா ஆம்பளை, பிரம்மி அப்படின்னா பொன்பால், பெண்பால். அப்ப இங்க சப்த பிரம்மி,
சரஸ்வதி இருக்கிறதுனாலதான் சப்தமே வருது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் விட பெருசு எல்லா ஒலிகள். என்ன ஒலி, கடல் அலை ஓசையா இருக்கட்டும், குருவிகளினுடைய சத்தமா இருக்கட்டும், யாரு எந்த இடத்துல சத்தம் எழுப்பினாலும் சரி, அது எல்லாமே சரஸ்வதி. ஆமா, இது நம்ம பேசுறதும் சரஸ்வதியின் துணையோட தான். சப்த பிரம்மி சதுர்ஹஸ்தே சர்வ சித்தியை நமோ நம. சித்திகள் அப்படின்னா பவர்ஸ், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்னு அர்த்தம். சர்வ சித்தியை நமோ நமனா, சர்வம்னா என்னது? எல்லாமே. வெரி குட். எல்லா சித்திகளும், எல்லா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், எல்லா பவர்ஸுக்கும் ஆதாரம் நீ தான், அப்பேற்பட்டவளுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு. அஷ்டமா சித்தி அப்படிம்பாங்க. அஷ்டம்னா, அஷ்டனா 8, சரியா? அது 8 என்னென்ன சொல்றேன் கேளு. அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, பிராகாமியம், இசித்துவம், வசித்துவம் அப்படின்னு. இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு இருந்தது. அஷ்டமா சித்திகள்ல அவர் பெரிய பிஸ்து அவரு, சரியா? அனுமார். அனிமா அப்படின்னா ஒரு உடம்ப நல்லா சுருக்கிக்க முடியும். அவர் லங்கைக்குள்ள போன போது அப்படித்தானே துண்டா போயிட்டார்ல, அந்த மாதிரி உடம்ப சுருக்கிக்க கூடிய தன்மை வந்து அனிமா. இந்த ஆண்ட்மேன்ல எல்லாம் காமிக்கிறாங்களே, சின்ன எறும்பு மாதிரி சுருக்கிக்கிறது, அது மாதிரி, அதுதான் அனிமா. மகிமா அப்படின்னா மகா அப்படின்னாலும் பெருசுன்னு அர்த்தம். அப்ப மகிமானா வீடா மலை அளவு உயர முடியும், உடம்ப மலை அளவு ஆக்கிக்க முடியும். அப்படியும் பண்ணினார்ல, பறந்து போனாரே அனுமார் வந்து பறந்து போனார்ல லங்கைக்கு. அப்ப இதே மாதிரிதான் உடம்ப பெருசாக்கின்னு தான் போனாரு. மகிமா. மூணாவது கரிமா. கரிமா அப்படின்னா நல்லா வெயிட்டான ஆளா ஆயிக்க முடியும். இருக்கிறதுலயே வெயிட் தூக்கவே முடியாது அவரை. இது பீஷ்மர் வந்து தான் தான் ரொம்ப பீமன் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப தான் தான் ரொம்ப பலசாலி அப்படின்னு கர்வம் இருந்தது. அதனால இவர் வேணும்னே என்ன பண்ணாரு, ஒரு வயசான ஒரு ஆள் மாதிரி போய் நின்று ஒரு குரங்கு மாதிரி இருந்து ஒரு வால்ல அப்படி வேணும்னே வழியில படுத்துட்டு இருந்தாரு. உடனே பீமன் வந்து, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ள ஆளு, நான் வரேன், எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ வந்து வழியில ஒரு வாழை அப்படி நீட்டின்னு படுத்துட்டு இருப்ப, ஓரமா போ அப்படின்னு. இல்லப்பா என்னால முடியல, எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, எனக்கு முடியல, நீயே வாழை கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் தள்ளி போட்டுட்டு நீயே போவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாழை தூக்கவே முடியாது அவனால. என்னது, நம்ம தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே பலசாலின்னு நினைச்சுட்டு இருந்தோம், இந்த ஒரு குரங்கோட, வயசான குரங்கோட வாழை கூட நம்மளால தூக்க முடியலையே அப்படின்னு சொன்னோடனே அவனும் தூக்க முயற்சி பண்ணி பார்ப்பான், தூக்கவே முடியாது. இவருக்கு வேணும்னே இந்த கரிமா அப்படிங்கிற அஷ்டமா சித்தியை பயன்படுத்தி வாழை வந்து இருக்கிறதுலே கடமானதை ஆக்கிட்டாரு, சரியா? இவன் வந்து அப்புறமா தான் பீமன் யோசிச்சு பார்ப்பான், சுச்சோ வந்திருக்கிறவர் வந்து ஏதோ நம்ம வயசான குரங்குன்னு நினைச்சிருக்கோம், நிஜமா அப்படி இல்லை, இவருக்கு ஏதோ ஒரு பயங்கர சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி, நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இவரு அனுமார் வந்து நான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை எடுத்துட்டு நான் அவருக்கு வந்து காட்சி கொடுப்பார். அப்பதான் இவர் பீமனுக்கு இன்னும் கர்வப்படக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுப்பான். அந்த எதுக்கு சொல்ல வரேன், அதுல இந்த கரிமா அப்படிங்கிறது தன்னை உடம்ப இருக்கலே வெயிட் யார் நினைச்சாலும் தூக்க முடியாது, அந்த மாதிரி ஆக்கிக்க முடியும். நான்காவது லஹிமா. லஹிமானா லேசா காத்து மாதிரி, அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அனிமா மகிமா மாதிரி, கரிமா லஹிமா. லகுவா, ரொம்ப லகுவானா ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொல்றோம்ல, ஆமா லஹிமா. அந்த மாதிரி எந்த காத்துல பண்ணாரு? அது நிறைய பண்ணிருக்காரு. அவரு காத்து மாதிரி, காத்து வேகத்துல போனார்ல இதுக்கு. அவ்வளவு பெரிய உடம்பா வச்சுட்டா கூட டக்குன்னு இப்படி எவ்வளவு வேகமா போனாரு லங்கைக்கு. காத்தடிச்சு போற மாதிரி தானே அவரு, ஈஸியா வாயு புத்திரன் தானே அவரு. அதனால இந்த சக்தியை பயன்படுத்தி தான் போனாரு. அடுத்தது பிராப்தி. பிராப்தினா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்ப எனக்கு திடீர்னு இங்க காத்துல இருந்து எனக்கு இங்க ஒரு நல்ல ஒரு 5 லட்டும் 4 குலாப் ஜாமுனும் வேணும் அப்படின்னா, திடீர்னு காத்துல அப்படி இங்க ஒரு தட்டுல 4 குலாப் ஜாமுனும் 5 இதுவும் இருக்கும். அப்படி ஒண்ணுமே இல்லாத இடத்துல அதெல்லாம் பண்ணலாம். அஞ்சாவது பிராகாமியம். பிராகாமியம் இதுக்கு முன்னாடி பிராப்தி சொன்னேன், நினைச்சதை கொண்டு வர முடியும், சரியா? பிராகாமியம் அப்படின்னா நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் இருக்குல்ல, என்விரான்மெண்ட், அத நமக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும். இப்ப உதாரணத்துக்கு அது எப்படி இருக்கோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நான் தண்ணி கடியில போறேன் அப்படின்னா தண்ணி கடியில என்னால மூச்சு விட முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி. எல்லாம் பண்ண முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது,
டெலிபோர்டேஷன்லாம் சொல்றாங்கல்ல, அப்புறம் முக்காலமும் நீ 3 ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அதெல்லாம் கேட்கறதில்ல. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் முக்காலமும் உணரக்கூடிய தன்மை, இதெல்லாம் வரும். அடுத்தது இசித்துவம். இசித்துவம்னா ஒரு இயற்கையை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மாற்ற முடியும். இப்போ திடீர்னு எனக்கு இங்கே மழை பெய்யணும் அப்படின்னா மழைங்கிறது இயற்கையா இப்போ வர்றது இல்லை. யாராவது நினைச்சு திடீர்னு கொண்டு வர முடியுமா? நிறைய பிளான்ஸ் அதெல்லாம் அதை நட்டு வச்சு என்னைக்கு வர்றது? இது இந்த நேச்சர். திடீர்னு எனக்கு இங்கே ஒரு பூகம்பம் வரணும், திடீர்னு இங்கே வந்து வெள்ளம் வரணும், தண்ணி அடிச்சுன்னு போகணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கும். அது வந்து இசித்துவம். கடைசி இது வசித்துவம். இந்த வசித்துவம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல். அது என்னன்னா இன்னொருத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது மனசுல நினைக்கிறது தெரியறது மட்டும் இல்ல, இப்ப மனசுக்குள்ள போக முடியுமா, அவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்கள செய்ய வைக்க முடியும். இப்ப நான் வந்து அக்ஷரா நீ வந்து அந்த ரூம்ல இருந்து எனக்கு இதை எடுத்துன்னு வா, நோட் புக் எடுத்துன்னு வா சொல்லணுமா, நம்ம நான் வந்து அக்ஷரா இப்ப போய் அந்த ரூம்ல இருந்து நோட் புக் எடுத்துன்னு வரணும் அப்படின்னா நீ போய் எனக்கு நோட் புக், நீ நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீ போய் எடுத்துன்னு வருவ. இன்னொருத்தவங்கள நம்ம நினைக்கிறத செய்ய வைக்கிறது. சரியா? இதான் நார்மலாவே நமக்கு அந்த பவர் இருக்கு. பட் நான் சும்மா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நிஜமாவே வேணாம் சும்மா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நார்மலா ஏதாவது நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா லைக் அந்த இதை இப்ப நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த திங் வந்து இப்ப வேணாம், சும்மா வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு குறிக்கோளோட இது நடந்தே தீரணும் அப்படின்னு மட்டும்தான் எடுத்து அப்படின்னா தான் நடக்கும். சரியா? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த மாதிரி 8 சித்திகள் இருக்குல்ல, சர்வ சித்தியை நமோ நமஹ, இது எல்லாமே இந்த மாதிரி சித்திகள் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கொண்டுள்ள சரஸ்வதியே அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சரஸ்வதிக்கு நமஸ்காரங்கள். இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்றியா? சுத்த ஸ்படிக ரூபாயை சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. அது சூக்ஷ்ம இல்ல, சூக்ஷ்ம சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. சூக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. சப்த பிரம்மி சதுர்ஹஸ்தே ஹஸ்தே இல்லமா ஹஸ்தே சர்வ சித்தியை நமோ நமஹ. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.